வணக்கம் மை நெய்பர்ஸ், நீங்கள் யாவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இன்றைய வீடியோ பகுதியில் சின்மய் அவர்களுக்காகவும் மற்றும் சின்மய், வேடன், என்னுடைய பெற்றோர்கள் இவர்கள் யாவர்களையும் ஒருமித்து நான் நினைத்து பார்க்கும் பொழுது அவர்கள் செய்த அல்லது அவர்கள் வெளிப்படையாக சொல்ல நினைத்த கருத்துக்களுக்காக அவர்கள் தடை செய்யப்படுகிறார்கள் என்பது மிகவும் மோசமான விஷயமாக நான் கருதுகிறேன். சின்மய் அவர்களுக்கு ஏற்பட்ட கடுமையான காலகட்டங்களை பொதுவெளியில் வெளிப்படையாக பகிர்ந்து கொண்டார். அதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை 6 ஆண்டுகள் திரையுலகில் 6 ஆண்டுகளுக்கு மேலாக திரையுலகில் பாடுவதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. அது அநியாயத்தின் உச்சம் என்று நாம் குறிப்பிடலாமா? அநியாயத்தின் உச்சம்தான். இதை ஏன் ஒரு ஆணுக்கு நடந்தால் இந்த மாதிரி நிகழ்வது கிடையாது, ஆனால் ஒரு பெண்ணிற்கு இது அல்லது இதற்கு மேலாக நிகழும் என்று நான் நினைக்கிறேன். சின்மய் அவர்கள் பெரும்பாலும் அனைவருக்கும் தெரியும். அவருக்கு இந்த ஒரு நிலைமை என்றால் சாதாரண பெண்களுக்கு எப்படி நிலைமைகள் காணப்படும். வேடன் அவர்கள் வாய்ஸ் ஆஃப் வாய்ஸ்லெஸ். அப்போ குரல் இல்லாதவர்களுக்காக தான் குரல் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். அவர் நினைத்ததின் விளைவாக அவர் தற்பொழுது பல விதமான காரியங்களில் அவரை சிக்க வைக்க முயல்கிறார்கள். ஒருவேளை நாமும் அந்த விஷயங்களை செய்ய துவங்கினால் நமக்கும் அந்த நிலைமை ஏற்படும் என்று நான் நினைக்கிறேன். நம்மால் முடிந்த அளவிற்கு குரல் இல்லாதவர்களுக்கு குரல் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கட்டாயம் என்று நான் நினைக்கிறேன். என் பெற்றோர்கள் செய்து வந்த சேவையிலும் இதே போன்று நடந்தது. சில நேரங்களில் என்னுடைய நண்பர்கள் என்னிடம் கேட்டிருக்கிறார்கள், நீ ஏன் எப்பொழுதும் ஒருவருக்கு ஏதாவது நடந்தால் அந்த இடத்தில் போய் நிற்கிறாய், அல்லது அநியாயம் நடந்தால் உன்னால் ஏன் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று. அதற்கு காரணம் என்னுடைய பெற்றோர்கள் போன்று பல மக்கள் இந்த உலகத்தில் அநீதியை எதிர்கொள்ள நினைக்கிறார்கள். ஆனால் அநீதியானது நம்மால் எதிர்கொள்ள அவ்வளவு எளிதல்ல. அதற்கு முக்கிய காரணம் அவர்களிடம் எல்லா பலமும் உள்ளதால். ஆனால் அதற்கான முடிவுகள் நமக்கு கிடைக்கும். அதற்கு நாம் காத்திருக்க வேண்டும். அதற்கு பல வருடங்கள் நாம் போராட வேண்டும். அப்படி போராடி என்னுடைய பெற்றோர்கள் மற்றும் வேடன் மற்றும் சின்மய் இவர்கள் அனைவரையும் நான் ஒன்றாக தான் காண்கிறேன். நம்மால் முயன்ற வரை குரல் இல்லாதவர்களுக்கு குரலாக இருக்க செயல்படுவோம். Be voice of voiceless. நன்றி. Thank you.